ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போன பாட்டில் தேவங்க வேகஸ் ஷிப்பில் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதோட தான் ரன் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலான்டா. இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணனாக்கா அந்த ஷிப்பு இப்போது ஒரு பேங்காக் சிட்டியில் அங்கே போயிட்டு ரீச் ஆகுது. அதாவது தாய்லாண்டில் அந்த ஷிப் தாய்லாண்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஷிப்லேன்னு வேகாஸ் அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே தேங்க பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கும், ஒரு மேன்ஷன் மாதிரி. அந்த வீடு எங்கே இருக்குன்னாக்கா ரொம்ப தூரத்தில் ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம தேங்க வழுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க. தேங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் ஹேஸ் கான்ட்டு அவனால் சுத்தமாக முடியல. தேங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் அப்படியே ஃபைண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நேற்று மதியத்துலேயே நம்ம சாப்பிட்ருக்க மாட்டான், மார்னிங் சாப்பிட்டது தான். ஸோ அந்த ஷிப் இங்கே சேர்கிறதுக்கே 1.5 days ஆகிருக்கும். ஸோ நேற்றுக்கு மதியம் கிளம்பி இன்றைக்கி மதியம் ஒரு 3-4 மணிக்கு தான் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைண்ட் ஆகிட்டாங்க. அங்கே அழைச்சிட்டு போகிறான். உள்ளே போயிட்டு ஒரு பெட்ரூமில் தேங்க படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு வேகாஸ் மைக்கிளுக்கு கண்ணை ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மைக்கேல் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை தேங்க்கு போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா தேங்க் சுத்தமாக ஃபைண்ட் ஆகின மாதிரி இருக்கார். ஸோ கையில் கட்டினது காலில் கட்டினது எல்லாத்தையும் கழட்டிட்டு அவனுடைய மவுத்தில் வச்சுருந்ததையும் எடுத்துகிட்டு இப்போது மைக்கேல் தான் அவனுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் ரொம்ப ஒரு மாதிரி குட்டியான ஷார்ட்ஸ் மாதிரி தான். ஏன்னா 12th படிக்கிற பையனா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப குள்ளமாக ரொம்ப ஸ்லிம்மாக அந்த மாதிரி தான் தயங்கிருப்பார். ஏன்னா தேங்க ஸ்டார்டிங் பீரியடை அப்படி யோசிச்சுக்கோங்கடா. அந்த மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக அந்த மாதிரி தானே இருப்பார். ஸோ அப்படியே யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தேங்க், அதாவது முட்டிக்கு மேலே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விட்டுட்டு ஒரு கிராப் டாப் மாதிரி, அதில் ஸ்லீவ்லெஸ் மாதிரி, ஓகேவா, கையெல்லாம் கிடையாது, ஸ்லீவ்லெஸ் மாதிரி அங்கே ஓட்டையாக இருக்கும். அதாவது டிசைன் அந்த மாதிரி டிசைனில் அது மாதிரி போட்டு அவன் கழுத்தில் சின்னதாக ஒரு செயின் மாதிரி போட்டு விட்டு கையில் ரிங்கெல்லாம் போட்டு விட்டு லிப்ஸ்டிக், மேக்கப், ஐலைனர் எல்லாமே போட்டு விட்டுட்டு அவனை டோட்டலி வேறு மாதிரி மாற்றுறாங்க. அதாவது கேர்ள் மாதிரி இல்லை, பசங்களே கேர்லிஷாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றுறாங்க. ஃபுல்லாக மாற்றிட்டு கம்ப்ளீட் பாஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க மைக்கேல் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஷோகேஸில் போயிட்டு தேங்க அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இப்போது தேங்க மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவனால் பேச முடியல, அவன் கையை காலை அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவன் கண் மட்டும்தான் பார்க்குது. அதாவது சுயநலவுலேயே அவன் இல்லை, அதாவது கண் மட்டும்தான் உப்பில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷன் அவனுக்கு இது பண்ணிட்டாங்க. அவன் மனசில் நினைக்கிறான், என்ன நடக்குது, ஏன் என்னோடய கை கால் அசைக்க முடியல, இதுக்கு என்ன ப்ளீஸ், என்னை எப்படி உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேங்கு அவனுக்குள்ளேயே அலறாங்க. ஐஸை மட்டும் இப்படி ரோல் பண்ணி பார்க்குறாங்க. அவனுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை, தேங்கு மட்டும்தான். அந்த ஷோகேஸில் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் மாதிரி அந்த ஷோகேஸ் வச்சுருக்காங்க. அதில் நம்ம தேங்கு இருக்கார். அப்போது யாரோ ஒரு சில பர்சன்ஸ்லாம் உள்ளே வராங்க. ஒரு பெரிய பெரிய ஆளுங்க, பேங்காக்கில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க உள்ளே வராங்க. அவங்களாம் வேகஸ், வாங்க சார், வாங்க, வெல்கம். ஹலோ வேகஸ், எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன் சார், நீங்கள்? யா ஐம் குட். என்ன புதுசாக நீ பசங்களை சேல் பண்ணுற போல? ஆமாம் சார். அப்டேட் ஆகிக்க வேண்டியதான். எல்லோரும் கேர்ள்ஸை மட்டும் விரும்புகிறது இல்லைல்ல, பாய்ஸையும் தானே விரும்புகிறாங்க. ஏன் சார், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட பசங்களை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் தானே விருப்பம் அப்படின்ட்டு வேகாஸ் கேட்க, அப்போ அந்த பசங்க, யா கரெக்டாக சொன்னேன், எனக்கும் பசங்களை டேஸ்ட் பண்ணணும் தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனும் ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்போது வேகாஸ், இதான் என்னுடைய ப்ராடக்ட், ஃப்ரெஷ், 17 வயசு தான், ரொம்ப ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி வேகாஸ் ஷோகேஸில் உள்ள தேங்காய் காமிக்க வேகாஸ் அப்படியே மேலே எனக்கு கீழே வரைக்கும் தேங்காய் பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி தானே பண்ணியிருக்காரு. வாவ், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வேகாஸ் இவன் இப்படி இருப்பான்ட்டு அப்படின்னு சொல்ல. அப்போது வேகாஸும், பாருங்கள் மிஸ்டர் கின், வேகாஸ் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலடா, நீ எதுவும் பேசாத. வா, இவனுக்கு நீ இவ்வளோ ரேட் சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அப்போ வேகாஸை ஒர்க் பண்ணிட்டு, மிஸ்டர் கின் உங்களுக்கு இல்லாத தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தேங்கான ரேட்டை தான் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போது வேகாஸ் ஒரு ரேட் சொல்கிறாங்க. ஒரு லைக் ஒரு ஒரு 3 மில்லியன் சொல்கிறாங்க அப்படி வச்சுக்கோங்க. 3 மில்லியன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. இந்த மாதிரி ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு 3 என்ன 5 கூட தரேன் அப்படின்னு சொல்லு.
வேகாஸ்க்கு அடிச்சதுன்னா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேங்காய் வச்சு அவன் வந்து 5 மில்லியன் சம்பாதிச்சிட்டான். அதெல்லாம் தேங்காய் அதில் விழுது, தேங்காய் அழுகியாக வருது, அவனால் எதாவது தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கேன் இருக்கார்ல மிஸ்டர் கேன், அவர் வயசே வந்து ஒரு 50 வயசு இருக்கும். தேங்காய் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இதில் தப்பிக்கவே முடியாதா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. தேங்காயுடைய ஐஸில் டேர்ஸ் மட்டும்தான் வருது, பட் அவனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ரேட் தான் பேசிட்டாங்களே. ஸோ வேகாஸ் வந்து தேங்காய் அந்த பர்சனுக்கு அப்படியே விற்றுட்டாரு. அந்த பர்சனுடைய பாடி கார்ட்ஸ்லாம் தேங்காய் அப்படியே தூக்கிக்கிட்டு அவங்களுடைய மேன்ஷனுக்கு வந்து போகிறாங்க. அதாவது பேங்காக்லேயே தான் அவனுடைய மேன்ஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ தேங்காய் அசைய முடியல இப்போதைக்கு. ஸோ அந்த மேன்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் அவனால் கை காலையை அசைக்க முடியுது. அதாவது ஒரு நைட்டு போல் தான் கை காலையை அசைக்க முடியுது. ஐஸை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அவன் ரூமில் இருக்கான். பட் அந்த ரூமில் யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை அப்படின்ட்டு மெதுவாக அந்த பெட்டை விட்டு அப்படியே கீழே இருங்க. அப்போ பட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டோடனே யார் அப்படிங்கிற மாதிரி தேங்க அப்படியே ஷாக்காக பயந்துக்கிட்டே பார்க்க அங்கே இருந்த கிண்ணு தான். நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அந்த கிண்ணை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தேங்கே ஒரு மாதிரி செரிஷிங்காக பார்க்குறான். தேங்கு அந்த கிண்ணி ஷாக்காக பார்க்குறாரு. ஸோ அப்படியே நம்ம இங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜேகே பக்கம் பார்க்கலாம். ஜேகே தலையை பிடிச்சிக்கிறான். தேங்க்கு என்ன இருக்கும், ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி மனசு நெருடலாகவே இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனால் எப்படி பார்க்க முடியும், அது வேகாஸோடைய பிளேஸில் அங்கே போக முடியாதுல்ல. அவன் ஹியாங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ ஜின்னுமே வந்து அதை பற்றி விசாரிக்க ஜின்னுக்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்கிது. இப்போது ஜின்னு வந்து எப்படி அதை ஜேகே சொல்கிறது தெரியல. ஏன்னா ஜின்னுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அவனை கைமாற்றி விட்டுட்டாங்க. பட் எங்கே மாற்றிருக்காங்கலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நியூஸ் கிடச்சிருச்சு. அதை வந்து ஜேகே சொல்வாமா, சொன்னால் அவன் தாங்கிப்பானா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. பட் சொல்லாமே இருக்க முடியாது. ஜேகே சொல்லுங்கள் ஹியாங், என்னாச்சு, தேங்கு கண்டுபிடிச்சிங்களா? சரி அப்போ ஜின் வந்து இங்கே பாரு ஜேகே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும், ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணக்கூடாது. இங்கே ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்லுங்கள் ஹியாங். இங்கே பாரு, நான் சொல்ல போகிற விஷயம் அந்த மாதிரி, நீ கொஞ்சம் தைரியமாக இருக்கணும், புரியுதா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு இப்போயே ஒரு மாதிரி பதட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரின்னு சொல்கிறாரு. அவனை ஆல்ரெடி கைமாற்றி விட்டுட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் வாங்கலான்னு விசாரிக்கும் போது தான் அவனை ஆல்ரெடி கைமாற்றி விட்டுட்டாங்கன்ட்டு நியூஸ் வந்துச்சு. இப்போது எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் ஜஸ்ட் வேகாஸோடைய பிஏக்கிட்ட ரேட் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு 5 மில்லியனுக்கு ஷேரோ தயாங்க வாங்கிட்டு போயிருக்காங்கன்ட்டு. அப்போ இதை கேட்டு ஜேகேக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எப்படி அவன் வேகாஸ் விடுங்க, வாங்கிட்டு போனவன் எப்படிலாம் கஷ்டப்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அதை ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. வாங்கினவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து அந்த தாட் வந்து மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஜேகேல சுத்தமாக முடியவே இல்லை. அவன் சுத்தமாக உடஞ்சிட்டான், என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அப்படியே தான் டைம் வந்து போகுது. ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சி. 2 வீக்ஸ் அப்புறம் 12th அப்படிங்கிறதுனால ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஜேகே வந்து தேங் வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் ஸ்கூல் போகிறான். அங்கே ஜிமின் அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அவன் ஜிமின் என்னாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே அவனால் சொல்ல முடியாதுல்ல இந்த விஷயத்த, ஏன்னா பர்சனல் அப்படிங்கும் போது ஷேர் பண்ண முடியாதுல்ல. நத்திங்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அங்கே 12th தானே, ஸோ அதே கிளாஸ் தானே அப்படியே வரும் அப்படிங்கிறதுனால இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அட்டெண்டன்ஸில் டேங்கோட பேர் வரல. அப்போ ஜேகே ஏந்து, சார் சொல்லு ஜங்கோக், தயாங் தயாங் ஏன் உனக்கு தெரியாதா? தயாங் டிசி வாங்கிட்டு போயிட்டான்னு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு டிசி கொடுத்தாச்சு, அப்போவே டிசி கொடுத்தாச்சு. எப்போ? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருக்கும். அதாவது ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இங்கே ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது. ஜிமினுக்கு அப்படி தான், என்ன நம்மக்கிட்ட சொல்லாமல் தயாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜேகே பார்க்க ஜேகேக்கு டியர்ஸ் வருது. பட் ஜிமின் ஷுகா ஜேகப் எல்லோரும் கேட்குறாங்க. பட் ஜேகே சொல்ல மாட்டாங்க என்ன விஷயம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறாங்க. இவங்களை கேட்டு வந்து விட்டுடுறாங்க. அவனுக்கு ஸ்கூலுக்கு போகவே சுத்தமாக விருப்பம் இல்லை நம்ம ஜேகேக்கு. ஏன்னா தேங்க்
ஏன்னா தேங்கினதுக்கப்புறம் அவனோட விஷயத்த சொல்லாமல் டிசி வாங்கியிருந்தா கூட ஜேகேக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்காது. பட் என்ன விஷயம் எல்லாமே ஜேகேக்கு தெரியும். தெரிஞ்சும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, என்ன பண்ணுறான்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. ஸோ அப்படியே தான் அவன் டேஸ் எல்லாம் அப்படியே போகுது. பட் அவன் வந்து படிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜேகே அவனோட விஷயத்தில் கேட்டால் தேங்க வந்து அடிக்கடி சொல்லுவார், நீ படி ஜங்குக். யாரும் நம்மளை ஒரு காலத்தில் கைவிட்டாலும் நம்மளுடைய ஸ்டடீஸ் வந்து நம்மளை எப்போவுமே கைவிடாது. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் இப்போ கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த படிப்பு கூட நடந்துருமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு படிக்கணும்னு ஆசை. ப்ளீஸ் நீ நல்லா படிங்கிற மாதிரி அவன் நிறைய இடத்துல ஜேகேக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜேகே வந்து அவ்வளோ படிக்கலாம் மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதாவது ஹார்ட் ஒர்க் போட்டால் படிப்பான். பட் அவ்வளோ படிக்க மாட்டான். அந்த மாதிரி தேங்க நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ளீஸ் படி படி படின்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக பேசும்போது கூட நான் 12th கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஜங்குக், ஆனால் நீ நல்லா படிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலே வந்து ஜேகே நல்லா படிக்கிறாங்க. அந்த 12th லைஃப் அப்படியே தான் போகுது. தேங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜேகே 12th லைஃப் அப்படியே தான் போகுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஷுகா ஜெமின் எல்லாரும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஷுகா சொல்கிறாங்க, ஜெமின் ஜங்குக் சொல்லு ஷுகா, நான் பேங்காக்கில் போய் படிக்கலான்னு இருக்கேன்டா அப்படின்னு ஷுகா சொல்ல, என்ன திடீர்னு பேங்காக் அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. இல்லை அப்பாவுடைய நிறைய பிஸ்னஸ் தாய்லாண்டில் தான் இருக்குது, ஸோ அதனால தான் அங்கே போய்ட்டு ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலான்ட்டு. நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எங்கேயே ஸ்டடீஸ் படிக்கலாம். பட் என்னால் உங்களெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே அப்பாவும் தனியாக இருக்கார், அப்பாவோட பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் அப்பாவோட பிஸ்னஸ் நான் தான் எடுத்து நடத்த போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் அதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்களே என் கூட பேங்காக் வரீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஷுகா கேட்க, அப்போது ஜேகே நான் வரேன் ஷுகா. அப்போ ஜிமன் எப்படிடா நீங்கள் ஹியாங்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தே. இல்லை எனக்கு இந்த ஊரில் இருந்தால் எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி தேங்குடி தாட்டாக இருக்கிற, அதனால தான். ஜிம்மனும் சரி அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இப்பார் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஷுகா நீ ஜிமின் நீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீங்களே இல்லாமல் அப்புறம் நான் மட்டும் இங்கே இருப்பேன், நானும் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமினை சொல்ல, அப்படியே ஷுகா திரும்பி ஜெஹோப்பை பார்க்குறாரு. நான் மட்டும் என்னடா பண்ண போகிறேன், நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஹோப்பும் சொல்கிறாரு. சரி ஓகே அப்போ நான் 4 பேருக்கும் அங்கே நான் அப்ளிகேஷன் போட்டுருவோம் என்ன அப்படின்னு கேட்க, ஓகே அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்கே காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்டர்வியூ இதெல்லாம் நடக்கும், ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஷுகா வந்து ஆன்லைனில் போட்டுடுறாங்க. உங்களுக்கு ஒரு டேட் சொல்லிட்டு அந்த டேஸில் இன்டர்வியூ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4 பேருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ சின்ன ஜேகேவுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. அப்போ ஜேகே ஹியாங் சொல்லு ஜேகே, நான் இங்கேருந்து போகிறது உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா என்ன, உங்களை நான் ஹர்ட் பண்ணுறேன்னா என்ன. இங்கே பாரு ஜேகே, நீ என்னை ஹர்ட் பண்ணுற அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீ என்ன சும்மா ஊர் சுற்ற போகிறேன்னு சொல்கிறியா என்ன. இல்லை படிக்க தானே போகிற, உனக்கு எங்கே படித்தா கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீ அங்கேயே போய் படி, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஹியாங் பற்றி இல்லை ஜங்குக், இன்னமும் நானும் நம்ஜனும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ கவலைப்படாத, சீக்கிரமாக அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக நல்லா இருப்பான். நீ அதை நினச்சி worry பண்ணாத சரியா. தேவை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே யாங், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். இங்கே பாரு, அங்கே நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, பார்ட் டைம் ஒர்க் போகிறேன் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா. உன் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி மணிஸ் எல்லாமே இருக்குது, நான் உனக்கு மந்த்லி நான் இன்கம் போட்டு விடுவேன் ஓகேவா. இந்த பார்ட் டைம் போகிறது வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கு உனக்கு. ஏன் நீங்கள் சொன்னாலே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிச்சுக்கிட்டே பேக்கில் எடுத்து வைக்கிறாரு. அப்போ நம்ம போகலாம் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு கேட்க, அப்போது ஜேகேவும் ஹியாங் சொல்லு ஜங்குக், ஹியாங்க நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா, நான் வேற இல்லை என்ன பண்ண போகிறாரோ. அப்போ ஜின்னு வந்து ஜேகே பார்த்து மறைக்கிறாரு. அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க 2 பேரையுமே அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ஜனும் ஜேகே ஹேக் பண்ணிட்டு, நீ பாரு நீ எதையும் நினச்சி worry பண்ணாத, ஹியாங்க நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். நீ அங்கே போயிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு சரியா, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகேயுமே அவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு ஹக்கெல்லாம் பண்ணிவிட்டு நம்ஜுன் ஜின்னு கூட இப்போ காரில் வந்து போகிறாரு. காரில் போய்ட்டு ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாரு. அங்கே ஆல்ரெடி 3 பசங்களும் நிற்கிறாங்க.
அங்கே ஜிம்மினுடைய அம்மா, ஜெயக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லோரும் தான் நிற்கிறாங்க. ஷிகாவுடைய பேரண்ட்ஸ் இங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. இப்போது ஜேகேவும் அவங்க ஐயாங்கிட்டலாம் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இவங்க வந்து ஃப்ளைட் ஏறி போய் உட்காந்துடுறாங்க. ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறமாவே இங்கே ஜேகேக்கு அந்த ஒரே தாட் தான், தேவங்க என்ன இருக்கும், அவன் நல்லா இருப்பான், அவன் சேஃபாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ நடக்குது, ஏதோ நடக்க போகுது. நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகும்ல. எனக்குலாம் ஆகும்டா, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க போதுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக முன்னாடியே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி யாருக்காச்சும் ஏதாச்சும் நடந்தாலுமே ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரியாகவே ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீலாக இருக்குது. அவனுக்கு ஏன் அப்படி இருக்குன்னா தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. அவன் வந்து ப்ரே பண்ணிட்டே வரான், எதுவுமே ஆகக்கூடாது, தயாங்க எதுவுமே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அவன் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃப்ளைட்டும் எடுத்துடுறாங்க. இப்போ போயிட்டு பேங்காக்குமே போய் ரீச் ஆகிடுறாங்க. அங்கே போனோடனே வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹோட்டல் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹோட்டல் தான் எடுக்கிறாங்க. ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 3-4 பேருமே கிளம்பி இன்டர்வியூக்காக தயார் அங்கே போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. இப்போ இங்கே எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டி சேர்ந்தவங்க தான். இன்ஜினியரிங் மீன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி தான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுமே நீங்கள் வந்து இன்னும் 2-3 டேஸில் காலேஜ் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுமே ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த கேம்பஸ் எல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே கிளாஸஸ் இருக்குது அது மாதிரி கேம்பஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஷிகா, ஜிம்மின், ஜோஹோப் எல்லாருமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக தான் அவங்க படிக்க போகிற கேம்பஸை சுற்றி பார்க்குறாங்க. பட் நம்ம ஜேகேக்கு தான் சோலிங் இல்லை, அவன் ஹார்ட்டிங் இல்லை. அவன் படுக்க யோசிச்சுக்கிட்டு சும்மா அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து திருப்பி கிளம்பி போகிறாங்க. அப்போது ஷிகா, ஜங்குக், ஜிமின், ஜெஹோப், இங்கே அப்பாவுடைய ஒரு ஹவுஸ் இருக்குடா, ஸோ நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க, நீ வந்து வெளியிலனா வீணாக ஸ்டே பண்ணாத, ஓகேவா, நீ நம்ம வீட்டுக்கு கொண்டு வா, அப்படி இல்லைனாக்கா நீ வந்து அங்கே நம்மளுக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, ஸோ அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதால வேறு வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போலாம் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அது வந்து பெரிய வீடு தான், ரொம்ப சின்ன வீடு கிடையாது, பெரிய வீடு தான். ஸோ ஒரு 5-6 ரூம்ஸ்லாம் இருக்கும். கீழே ஒரு 3 ரூமு, மேலே ஒரு 4 ரூமோ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே பசங்க தங்குவானுங்க, டேரெக்டாக மாடிக்கு தான் போகிறானுங்க. அங்கே போய்ட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் போய் பூந்துட்டானுங்க, போய் படுத்துட்டாங்க. ரூமில் போய் படுத்துட்டாங்க கொஞ்ச நேரம். ஆனால் நம்ம சிக்கிக்கு தான் அவன் தேங்குடைய ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபோட்டோலாம் பார்க்குறான். ஒரு ஃபோட்டோவில் வந்து தேங்குடைய தலை மேலே வந்து அந்த இந்த எப்படி சொல்கிறது, அந்த கரடி மாதிரி ஹெட் போடுவாங்கள்ல, முயலில் இருக்கும், கரடியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெட் மாதிரி போடும். அதை கீழே வந்து அழுத்தினா மேலே அந்த காது தூக்கிங்க பார்த்துருமா, அந்த மாதிரி ஒரு ஹெட் அது. ஸோ அது வந்து போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே நம்ம பன்னி பை வந்து பன்னி ஹெட் போட்டிருக்காங்க. ஸோ 2 பேருமே அதில் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபோட்டோ செல்ஃபி எடுத்த மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக், என்னால் வெளியில் வர முடியாதா ஜங்குக், ப்ளீஸ் தயங், ஒரே ஒரு டைம் எனக்காக இங்கே பாரு, என்னால் வர முடியாது, புரிஞ்சுக்கோ. நீ ஏன் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேற, ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் எனக்காக, ப்ளீஸ் ஜங்குக், என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, சரி அவன் போனால் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அப்போது தயாங்க, இங்கே பாரு, இதில் கோச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வீக் நம்ம காலேஜில்னு நம்மளுக்கு டூர் கழிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம வெளியே தானடா இருப்போம், அப்புறம் என்ன. இல்லை, எனக்கு அதெல்லாம் இதாகாது. அப்போவுமே ஸ்கூலில் எல்லோருமே இருப்பாங்கள்ல, எப்படி. இங்கே பாரு, நீ எதையும் நினச்சி வரி பண்ணாத, புரியுதா, பார்த்துக்கலாம். சரி, கண்டிப்பாக நீ என் கூட வெளியே வருவல்ல. வர்றேன்டா, டூருக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், நான் வரேன். சரி. அதே மாதிரி தான் 1 வீக் ஆகிருக்கும். அங்கே வேகாஸ் வந்து டூருக்கு போகிறதுக்கு அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து தேங்க் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அதனால் வந்து அவன் வந்து டூருக்கு போகிறதுக்குலாம் ஒன்றுமே சொல்லலை. டூருக்குமே தேங்க் வந்து கிளம்பிட்டார். இப்போ வந்து பஸ்ஸில் எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. தேங்கும் செக்கையும் பக்கத்தில் அதாவது லாஸ்ட்டு சீட் இருக்கும் தெரியுமா, அங்கே வந்து ஜேஹோப், ஷுகா, ஜிம்மின், ஜேகே, அதுக்கப்புறம் தயாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க 5 பேருமே அந்த கடைசி பெஞ்சில் போய் கடைசி லாஸ்ட்டில் போய்ட்டு உட்காந்துட்டாங்க. இப்போது பேண்ட் வந்து போயிட்டு இருக்குது. அங்கே ஜேஹோப்போ தூங்கிட்டாரு, ஷுகாவும் தூங்கிட்டாரு, ஜிம்மின் பைப்லேயும் ஷுகா மேலே எப்படி சாஞ்சு தூங்கிடுச்சு. இங்கே தேங்க வந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஜேகே வந்து ஏர்ஃபோனில் பாட்டு கேட்டே வந்திருப்பார். அந்த காதில் உள்ளதை தூக்கி தேங்குடைய காதில் வச்சுட்டு, கேளு நல்லாயிருக்கும், தூக்கம் வருதா என்ன, இல்லை கேளு,
இப்போ 2 பேருமே அந்த ஹெட்செட் மாட்டிட்டு அந்த பாட்ட கேட்குறாங்க. ஜேகே தயங்க வந்து அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு வெளிய வேடிக்கை பார்க்குறாரு. பட் நம்ம ஜேகே அப்படி இல்ல. அந்த பாட்ட கேட்டுக்கிட்டே தயங்கியே வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டே போறாரு. தயங்க பார்க்க பார்க்க என்னன்னு தெரியல அவனுக்கு ஒரு மாரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஸோ தயங்க வந்து அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. தயங்க சடனா திரும்பிட்டு, "என்ன அப்படி பார்க்குற? ம் ஒண்ணும் இல்ல." அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இப்படி சாஞ்ச மாரி படுத்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவன் சிரிக்கிறத ஜெக்கி தேங்க பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அவனுமே வந்து சிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த டூரு அந்த பிளேஸுமே போய் சேர்ந்துருப்பாங்க. ஸோ பசங்க 5 பேருமே வந்து நாங்கள் ஒரே ரூம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பானுங்க. பட் அந்த சார் வந்து இல்லை வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. 3 பேர் ஒரு ரூம் 2 பேர் ரூம் அப்படி வேணால் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து சுகா வந்து சரி ஓகே சார் சொல்லிட்டு ஜெஹூப் ஜிமின்ட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஜிமின் வந்து நான் வந்து படுத்துக்கிறேன் சுகா அவங்க கூட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட சுகா படுத்திருப்பார். அங்கே ஜெஹூப் வந்து நம்ம 3 பேர் ஒரே ரூமில் இருக்கலாம். அந்த ஒரு ரூமில் 2 பெட் இருக்கும். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த 2 பெட்டும் உள்ள அந்த ரூமுக்கு தான் போகிறாங்க. அந்த 2 பெட்டுமே வந்து நார்மலான பெட்டு தான். ரொம்ப பெரிய பெட்லாம் கிடையாது. ஜெஹூப் வந்து ஜேகே இல்லை ஜெஹூப் நீ தனியாக படுத்துக்கோ நானும் தேங்கும் ஒரு பெட்டில் படுத்துக்கிறோம். சரிடா. இப்போ வந்து அப்படியே தான் வந்து படுத்திருப்பாங்க. இங்கே ஜெஹூப் வந்து படுத்தோடனே வந்து டயர்டில் பையன் செம்மையாக தூங்கிட்டான். இங்கே ஜேக்கிக்கு தான் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகுது. ஏன்னா தேங்கும் ஜேக்கியும் பக்கத்தில் படுத்துருக்காங்கல்ல. அப்போ தேங்க தூக்கம் இல்லை இல்லை தூக்கம் வருது தூங்கு அப்படி சொல்லிட்டு போறவே அப்படியே ஃபுல்லாக இழுத்து போத்திருப்பாங்க. அதை தயாங்க சிரிச்சிட்டு எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல அப்படின்னு அவனுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அப்படியே திரும்ப படுத்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நார்மலாக வந்து வெளியில் போகிறாங்க. நிறைய விஷயத்தங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறாங்க. அதாவது அந்த கேம்ப் வந்து என்ன எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வெளியிலலாம் போயிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால சுற்றி பார்க்குறாங்க. சிட்டிஸ் பற்றி எதுவும் இல்லை, சும்மா நார்மலாக வந்து அப்படி வந்து சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து ஒரு க்யூட்டாக ஒரு பியர் அந்த ஹேட் இருந்திருக்கும். அந்த கரடி இதை எடுத்து ஜேகே அதை பார்த்துட்டு தேங்க் சொல்லிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே வந்து நிற்க தேங்காய் தலையில் தூக்கி அதை வச்சுருப்பாங்க. என்ன இது நல்லாவே இல்லை, இது பாரு இந்த கரடி உனக்கு அப்படியே சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் தூக்கி வைக்க ஏன்னா நல்லாவே இல்லை ஜங்குக் இங்கே ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம இதை அழுத்தேன் அப்படி சொல்ல அவன் அழுத்துறாங்க. அந்த காது மேலே அப்படி தூக்குது. பார்த்தியா இவ்வளோ அழகாக இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறாங்க. ஜேகே வந்து தேங்காய் சிரிக்கிறா. அப்போ ஏன்னா என்னை மட்டும் பார்த்து சிரிக்கிறா, நான் மட்டும் தான் போட்டுக்கணுமா, அண்ணையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பன்னி இது இருக்கும். அதை எடுத்து ஜேகேயோட தலையில் வைக்க இப்போ நீ அழுத்து அப்படிங்கவும் ஜேகே அழுத்துறாரு. அதாவது ஒரு ரன்பீட் லேசே இல்லை அதில் கூட உட்காந்து அழுத்திட்டே உட்காந்துருப்பாங்க ஒரு ஜேகே. அதே இதுதான். அது வந்து அழுத்தவும் அதோட காதை அப்படி தூக்கிக்குது. தேங்காய் பார்த்து சிரிக்கிறார். 2 பேரும் மாற்றி மாற்றி இப்படி அழுத்தி சிரிச்சிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜேகே ஒரு கையில் மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு கையில் ஆக்சுவலி தயாங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார். தேங்கோட ஷோல்டரில் லைட்டாக கை வச்சுருப்பார். ஸோ தேங்கமே அப்படி தான் ஜேகேடைய ஷோல்டர் மேலே லைட்டாக 2 பேருமே அவங்க ஷோல்டர் மேலே லைட்டாக கை வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஷோல்டர்னால் கழுத்து கிட்ட கிடையாது, ஷோல்டரில் சாஃப்டாக வச்சுருப்பாங்க. ஒரு கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். 2 பேரும் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதில் 2 பேருடைய ஃபேஸ்லையுமே அவ்வளோ ஸ்மைல் இருந்திருக்கும், பிரைட் ஸ்மைல் இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போது ஜேகே வந்து அதை தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் ஐஸ்லேயும் டியர்ஸ் வருது. எங்கே இருக்க தயாங்க எனக்கு ஏன் ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உன் ஃபேமிலி பற்றி நீ சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் உன்னை நினச்சி கஷ்டப்பட்டுருப்பானான்னு தெரியல. ஆனால் உன்னை பற்றி நீ எல்லாமே சொன்ன பிறகு எனக்கு பயமாக இருக்குது. அந்த வேகஸ் உன்னை என்ன பண்ணுவானு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே வந்து யோசிக்கிறாரு. ஸோ அவ்வளோதான்டா, இந்த வாட்டி இதோட என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பண்ண சூன் போட்றேன். லவ் யூ ஆல், பாய்.